நேயர்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயம் என்பது ஏதோ வழிபாட்டிற்குரிய இடம் என்று மட்டும் எண்ணிவிடக்கூடாது. ஆலயங்கள் சமூக பொறுப்பையும் உலக அமைதியையும் ஏற்படுத்தும் உன்னதங்கள் என்றால் மிக இல்லை. அந்த ஆலயங்களை நம் கண்முன் கொண்டு வருவதற்காகவே இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. தேவார பாடல்களில் வைப்பு தலமாக போற்றப்படும் சோழ நாட்டு தலங்களில் இதுவும் ஒன்று. நாகை மாவட்டத்தில் கும்பகோணம் மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில் குத்தாலம் என்னும் ஊரில் அமைந்திருக்கும் திருக்கோவிலே அருள்மிகு ஆதிசக்தியம்பாள் உடனுறை மன்மதேஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். தமிழகத்தில் 274 தேவார தலங்கள் உள்ளன. இது தவிர ஏராளமான தேவார வைப்புத் தலங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றே இந்த அருள்மிகு ஆதிசக்தி அம்பாள் உடனுறை மன்மத ஈஸ்வரர் திருக்கோயில். நாகை மாவட்டத்தில் கும்பகோணம் மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில் குத்தாலம் அருகில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. தேவார திருமுறைகளில் வைப்புத்தலமாக போற்றப்படும் இந்த ஆலயம் கிழக்கு நோக்கிய வண்ணம் திகழ்கிறது. இந்த திருத்தலத்தின் இறைவனின் திருப்பெயர் மன்மத ஈஸ்வரர். இந்த திருக்கோயிலின் இறைவியின் திருப்பெயர் ஆதிசக்தி அம்பாள். ராஜகோபுரம் இல்லாத இந்த ஆதிசக்தி அம்பாள் உடனுறை மன்மத ஈஸ்வரர் ஆலயத்தின் காலம் முற்கால சோழர்கள் காலமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். காதலுக்கு ஒரு தெய்வமாக கருதப்படும் மன்மதன் இந்த திருத்தலத்தில் இறைவனாகிய சிவபெருமானை வணங்கி வழிபட்டு பேறு பெற்றான் என்று தலபுராணம் கூறுகிறது. இந்த கோயிலுக்கு கிழக்கே ஆதிகேசவ பெருமாள் மற்றும் சோழீஸ்வரர் திருக்கோயில்களும், தெற்கே தேரழுந்தூர் ஆமரவியப்பன் திருக்கோயில்களும் அமைந்துள்ளன.
குத்தாலம் என்னும் ஊருக்கருகே அமைந்திருக்கும் திருக்கோயில்களில் இந்த ஆதிசக்திவாள் உடனுரை மன்மத ஈஸ்வரர் திருக்கோயிலே மிக புனிதமானது, மிக முக்கியமானது. கிழக்கு திசை பார்த்த வண்ணம் இருக்கும் இத்திருக்கோயிலில் கொடிமரம் அருகே கொடிமரத்து விநாயகர் எழுந்தருளியிருக்கிறார். கிழக்கு நோக்கிய திருத்தலமான இந்த மன்மதேஸ்வரர் திருக்கோவிலில் மூலவருக்கு வலப்புறத்தில் அம்பிகை ஆதிசக்தி அம்பாளாக தம்மை நாடி வருபவர்களுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறாள். மேலும் இத்திருத்தலத்தில் துர்க்கை தனி சன்னதியில் காட்சியளிக்கிறாள். திருக்கோயிலின் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியர், கஜலட்சுமி, சண்டேசர் ஆகிய சன்னதிகளுடன் நவக்கிரக சன்னதியும் ஆகம விதிப்படி அமைந்துள்ளன. இத்திருக்கோயிலில் வடக்கு பிரகாரத்தில் துர்க்கை தனிச்சன்னதியில் கம்பீரமாக காட்சியளிக்கிறாள். இறைவனாகிய சிவபெருமான் பூலோகத்தில் இந்த திருத்தலத்தில் அக்கினி வடிவத்தில் எழுந்தருளியிருப்பதை உணர்ந்து காளீஸ்வரி வழிபட்டாள். இதனைத் தொடர்ந்து மன்மதனும் இத்திருத்தலம் வந்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்றான். எனவே இத்தல இறைவனுக்கு மன்மத ஈஸ்வரர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. மூலவராக சிவலிங்க வடிவில் எழுந்தருளியிருக்கும் மன்மத ஈஸ்வருக்கு வலப்புறத்தில் அம்பிகை ஆதிசக்தி அம்பாளாக எழுந்தருளியிருக்கிறாள். வலப்புறம் அம்மை இருப்பதால் இத்தல அம்மனை வணங்கினால் நினைத்தவையெல்லாம் நிறைவேறும் என்று அடியவர்கள் கூறுகிறார்கள். ஆகம விதிப்படி 4 கால பூஜை நடக்கும் இந்த திருக்கோயிலில் கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிறு அன்று உற்சவத் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி
ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்ப்பது, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று இத்தல இறைவனை அடியவர்கள் வணங்கி அருள் பெறுகிறார்கள். எத்தனையோ பக்தி பாடல்கள், எத்தனையோ அருளாளர்கள் தமிழில் வெவ்வேறு காலகட்டங்களில் அருளியுள்ளார்கள். காலம் மாறினும் ஞானாசிரியர் மாறினும் அத்தனை பாடல்களின் அடிப்படை செய்தி தத்துவம் ஒன்றுதான். அது இறைவனை தொழு, அதாவது இறைவனின் புகழ்பாடு, எல்லாம் நன்மையாகும் என்பதுதான். இதோ ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. தமிழில் உள்ள பல துறை பாடல்களில் அகத்துறை பாடல் என்பதும் ஒன்று. அதாவது நம்மை பெண்பாலாகவும் இறைவனை நாயகனாகவும் வைத்து பாடக்கூடிய பாடல். அந்த முறைப்படி அருணகிரிநாதர் பாடியது எனக்கு எந்தவிதமான சோர்வையும், உடல் சோர்வு மட்டுமல்ல மனச்சோர்வையும் கொடுத்து விடாதே என்று அருணகிரிநாதர் நமக்காக வேண்டுகிறார். நாமும் வேண்டுவோம். பாடல். இமராஜன் நிலாவதெறி கனலாலே, இமராஜனிலாவதெறிக்கும் கனலாலே, இளவாடையும் ஊரும் ஒருக்கும் படியாலே. இமராஜனிலாவதெறிக்கும் கனலாலே, இளவாடையும் ஊரும் ஒருக்கும் படியாலே, சமராகிய மாறல் எடுக்கும் கணையாலே, சமராகிய மாறல் எடுக்கும் கணையாலே, தனிமால் உயிர் சோறும் அதற்கு ஒன்று அருள்வாயே. குமரா முருகா சடிலத்தன் குருநாதா, குரமாமகள் ஆசை தணிக்கும் திருமார்பா, அமராவதி வாழ்வமரர்கள் அருள்வோனே, அமராவதி வாழ்வமரர்க்கு அன்று அருள்வோனே, அருணாபுரி வீதியில் நிற்கும் பெருமாளே. திருவண்ணாமலையில் அங்கே எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானே, வள்ளி நாச்சியாருடைய அந்த எண்ணம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அப்பா போய் அவளுக்கு அருள் செய்தாயே. அது மட்டுமல்ல, என்றும், அதாவது நம்மளை மாதிரி இல்லை, என்றும் இளமையாக இருக்கக்கூடியவன், என்றும் அழகாக இருக்கக்கூடியவன் நீ. அது மட்டுமல்ல, சிவபெருமானுக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்ற பெயரை தாங்கியவன் நீ. அப்படிப்பட்ட நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டாமா? என்ன உதவி? நமது வேண்டுகோளே அதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஒரே ஒரு உதாரணம். அருணகிரிநாதருடைய வாக்கு பிரகாரம் பார்த்தால் இங்கு நிலவு, அதுவும் பனி நிலவு, சில் என்று இருக்கும் அல்லவா, அது மிகவும் சூடாக கொதிப்பாக இருக்கின்றது, எரிக்கின்றதாம். இதை போல எப்படி இருக்கிறது? இப்படி எங்கேயாவது நிலவு எரிக்குமா? அது மட்டுமல்ல, இளவாடை, இளவாடைன்னா தென்றல் காற்று, சிலு சிலு சிலுன்னு ஆகாம்பமே, அது கொதிப்பாக இருக்கிறது.
ஊராரெல்லாம் வசைபாடுகின்றார்கள். அவர்கள் நல்லது சொன்னாலும் சரி, எது சொன்னாலும் சரி, எனக்கு பொறுக்க முடியவில்லை. அப்பா என்கின்றார். இவ்வாறு நடக்குமா என்று சந்தேகப்பட வேண்டாம். உண்மையான இன்னைக்கு மனோதத்துவ நிபுணர்கள் எல்லாம் சொல்லக்கூடியது அதுதான். மனது என்னவோ அதுதான உலகம் அது. அவர்கள் சொல்வது எனக்கு ஏதாவது நலம் பயக்கும், எனக்கு அதால் ஏதாவது லாபம் என்றால் அடுத்தவர்கள் ஏசினால் கூட பொறுத்து கொள்கிறோம். நமக்கு நன்மை பயக்கும், ஆனால் உடனடியாக கைகளில் கிடைக்காது என்றால் நீ யார் அதை சொல்ல என்று உடனே கொதித்து விடுகின்றோம் அல்லவா? அது இன்னும் எளிமையான உதாரணம் ஒன்று. சில பேருக்கு இனிப்பு பண்டம் கசக்கும், சில பேருக்கு என்னதான் காற்று அடித்தாலும் உடம்பில் அது உரைக்காது, பாரிசவாயு வந்திருக்கும். தெரிகின்றதா? இதெல்லாம் அந்த பொருட்கள் மேல் உள்ள குற்றங்குறைகள் அல்ல, நம்மிடம் உள்ள குற்றங்குறைகள் அல்லவா? அதுபோல அப்பா பனி வீசக்கூடிய நிலவு அது எனக்கு கொதிப்பாக இருக்கிறது, தென்றல் காற்று என்னை சுடுகின்றது. அது மட்டுமல்ல, ஊரார் ஒதுக்கும்படியாலும் அவரவர்கள் என்னவெல்லாமோ பேசுகின்றார்கள். அப்பா அந்த துயரங்களிலிருந்தெல்லாம் என்னை நீ கட்டி காப்பாற்று. அதாவது எல்லாம் எனக்கு நல்லவைகளாகவே வந்து வைக்க வேண்டும், யாரும் என்னை ஏசக்கூடாது. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை எனக்கு அழி, உயர்ந்த மனோபாவத்தை எனக்கு அழி. அதில் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தனிமான் உயிர் சோறும் அதற்கு ஒன்று அருள்வாயே. இந்த இடத்தில் மான் என்று சொல்ல காரணம், மான் மிகவும் மருண்டது. அதாவது ஏண்டா மிரள்ற சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் மிகவும் மிரட்சி உடையது மான். அதனுடைய கண்களில் எப்பொழுதும் அந்த மிரட்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். அதுபோல தானப்பா நான் எல்லாவற்றிலும் மிரண்டு போய் கொண்டிருக்கின்றேன். என் உயிர் சோர்ந்து போகின்றது, உடல் சோர்ந்து போகின்றது, உள்ளம் சோர்ந்து போகின்றது. அப்படிப்பட்ட துயர நிலையை எனக்கு அளித்து விடாதே. எனக்கு அந்த சோர்வை போக்கி நல்ல தெம்பையும் ஊக்கத்தையும் அழி என்று அருணகிரிநாதர் இங்கே நமக்காக வேண்டுகின்றார். தனிமான் உயிர் சோறும் அதற்கு ஒன்று அருள்வாயே என்று அருணகிரிநாதர் வேண்டினார் அல்லவா? அதையே நாமும் வேண்டுவோம். எல்லா விதமான துயரங்களும் நம்மை விட்டு நீங்கி எல்லா விதமான நன்மைகளும் நல்லவைகளும் நமது உள்ளத்தையும் நமது இல்லத்தையும் தேடி வந்து நாம் சோர்வடையாமல் நம்மை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்று அந்த வள்ளி மணவாளனிடம் வேண்டுவோம். அவனும் அருளுவான், நமது வாட்டங்களும் தீரும். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கும், பரவசப்படுத்தியிருக்கும் மற்றும் புதிய செய்திகளை உங்கள் முன் வைத்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.